ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியன் ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டியன் ஷோஸில் எப்படி இருக்குது, உன்னால் நான் வர என்னால் நீ வர உனக்கு என்ன பிடிக்குது அந்த பாட்டை இப்போ போட்டு ஒன்று போல். இது டாகுக்கு தானே போடுவாங்கன்னு பார்க்குறீங்க, இந்த பேருக்கும் போடலாங்க. அந்த மாதிரி இருக்குது, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது. கடைசியில் பார்த்தா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசி போய் அவங்க அப்பா காலில் விழுந்து அழுகுறாங்க. கடைசியில் நீ என் பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி அம்மா என் பொண்ணு சித்துட்டா, நான் தலை முழுகிட்டேன், இப்படித்தானே உங்கள் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும். நீங்களா இப்போல்லாம் பண்ணக்கூடாது பாடுவீங்க மேய்ச்சி. அதுக்கப்புறம் எப்படியும் என் புள்ள சாதிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன புள்ள பாண்டி மீசையை முறுக்குறாராமா. ஏமா ஓவரா மீசையை முறுக்காது, அங்கே ஒன்றும் நடக்கல, இதுக்கப்புறம் ஆப்படிக்க போகிறான்னு உங்களுக்கு தெரியல, அந்த குடும்பத்தை பழிவாங்க நீங்கள் இங்கே கொண்டு வரல. இந்த பொண்ணை பற்றி தெரியாமல் பேசுகிறீங்க, இது ரவுடி ரங்கம்மா, என்னை சும்மா லேசாக நினச்சடா முனியாண்டி விஷயம் கொத்து பராட்டா அப்படிம்பாங்களே, அந்த டைலாக் இப்போ தான் போட்டோன்னு போல். பாவம் நம்ம குமார் தம்பி தெரியாமல் ஆப்படிச்சுக்கிட்டாரு, சொந்த செலவில் சூனியத்தை வச்சுட்டாருன்னா பார்த்துக்கோங்க. இது தெரியாத அதுக்கப்புறம் உள்ளே கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, இப்போ என்னாச்சு, இப்போ ரெண்டு குடும்பத்துக்கு எதுக்கிட்டா பகையாக போகுது, எல்லாம் வேண்டப்பட்டவங்கள தானே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு பாட்டி ஒரு பக்கம் பிரச்சனையை முடிக்க பார்க்குறாங்க. கடைசியில் ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெரிய புள்ள பாண்டி கிளம்பி போயிட்டாராமா. என்னடா அது இவ்வளோ ஸ்மூத்தாக போகிறாரேன்னு பார்க்குறீங்களா, கண்டிப்பாக ஏதாவது ஆப்படிப்பார். சின்ன புள்ள பாண்டி வர ஆஹா மனசில் பேரானந்தம் அப்படின்னு நினைக்கிற ஐடியா. அப்படியே ஒரு வழியாக மகனை கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஓ தகப்பா ஒன்றுமே நடக்கலையாது, என்னையாவது நம்பியா அப்படிங்கிற மாதிரி இவர் கதறாரு. உள்ளே வந்து பாட்டிக்கிட்ட கேட்க, பாட்டி இங்கே பாருங்க ஆதாரங்கிறாங்க. அடே ஆதாரம்னு சொல்லி என்ன சேதாரம் பண்ணுறியடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ ஃபேக்காக ரெடி பண்ணுறத நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டேங்கிறாங்க. நல்லா வருவமானி, நான் பின்ன பொய்யா சொல்கிறேன், நாங்கள் பழகுனது உண்மைதான், பாருங்க பாட்டி ஐயோ கூவி மானத்தை வாங்குறாளே அப்படிங்கிற மாதிரி குமாருக்கு என்ன செய்ய காத்திருக்காளோ. ஓகே.